ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். கரூர் நெரிசல் குறித்த புதிய வீடியோக்கள், பொதுமக்களின் வசதிக்காக இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் மயங்கிவிடும் துயர காட்சிகள் வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளன. நெரிசலில் சிக்கியும் மயங்கி விழுந்து மிதிபட்டு உணர்ச்சியற்ற நிலையில் கிடந்தவர்களை அங்கிருந்தவர்கள் தூக்கிச் செல்லும் காட்சி அதிர வைத்துள்ளது. மூச்சுவிட முடியாமல் உயிருக்கு போராடிய பெண்ணை காவலர்கள் காப்பாற்ற முயன்ற காட்சிகளும் வெளியாகியுள்ளது. வாய் பேச முடியாத இளைஞர் ஒருவரும் சிக்கிக் கொண்ட நிலையில் பலர் உயிரிழந்திருப்பது தெரியாமல் விஜய் தொடர்ந்து பரப்புரை செய்ததை அந்த இளைஞர் சைகை மொழியில் கூறிய வீடியோவும் வெளியாகியுள்ளது. மூச்சு பேச்சற்ற நிலையில் கிடந்தவர்களை காப்பாற்ற முடியாமல் தலையில் அடித்துக் கொண்ட புதிய காட்சிகளும் வெளியாகி அதிர வைத்துள்ளன. விருதுநகர் அருகே இருசக்கர வாகனத்தில் ஓடையை கடக்க முயன்றபோது தாய் தந்தை கண்முன்னே 6 வயது சிறுவன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீரர்பட்டியைச் சேர்ந்த ஐயனார் தேவகி தம்பதி தங்களது 6 வயது மகன் அரவிந்துடன் அருப்புக்கோட்டை அருகே உள்ள மலைப்பட்டி பெருமாள் கோவிலுக்கு சென்றுள்ளனர். அங்கு திடீரென மழை கொட்டிய நிலையில் அவர்கள் கோவிலில் இருந்து திரும்பி வந்தபோது சாலையின் குறுக்கே இருந்த ஓடையில் தண்ணீர் அதிக அளவில் சென்றதால் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் சிறிது நேரம் அங்கு காத்திருந்த தம்பதி பின்னர் ஆபத்தை பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனத்தில் தரைப்பாலத்தை கடந்துள்ளனர். அப்போது வெள்ளத்தில் சிக்கி மூவரும் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஐயனாரும் தேவகியும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ஆனால் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட 6 வயது சிறுவனான அரவிந்த் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் சிறுவனின் உடலை மீட்டனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 2 பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கருமலை பகுதியில் உள்ள ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றின் நடுவே துணி துவைத்துக் கொண்டிருந்த சீதாலட்சுமி மற்றும் அவரது மகள் ஆகிய 2 பாறையில் ஏறி நின்று காப்பாற்றுமாறு கூச்சலிட்டனர். இதையடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் 2 பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 1 வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதேபோல தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிக்கு செல்வதை மீனவர்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தொடர் விடுமுறையை ஒட்டி கூட்ட நெரிசலை சமாளிக்கக்கூடிய வகையில் மதுரை மற்றும் நெல்லையிலிருந்து சென்னைக்கு இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இன்று இரவு 7 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயில் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, சீர்காழி, சிதம்பரம், விழுப்புரம் வழியாக நாளை காலை 6 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். இதேபோல நெல்லையிலிருந்து இன்று காலை 4:50 மணிக்கு புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயிலானது விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக நாளை அதிகாலை 3 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்தடையும். இதனிடையே ஆயுத பூஜை விடுமுறையை முடித்துக்கொண்டு நாளை சென்னை திரும்பக்கூடிய பயணிகளின் வசதிக்காக காட்டாங்குளத்தூர், தாம்பரம் இடையே 6 புறநகர் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் காட்டுப்பகுதியில் விடப்பட்ட சிங்கம் கூண்டுக்கு திரும்பாததால் பூங்கா ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
சென்னையை அடுத்த வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 25 ஏக்கர் பரப்பளவில் லயன் சஃபாரி பகுதி உள்ளது. இந்த பகுதியில் சிங்கங்கள் உலாவுவதற்கான இடம் தனியாக அமைக்கப்பட்டு அவற்றை பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்மையில் புதிதாக ஆண் சிங்கம் ஒன்று லயன் சஃபாரி காட்டுப்பகுதியில் விடப்பட்டது. இந்த சிங்கம் தேசிய விலங்குகள் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் குஜராத் மாநிலம் ஜூனாகட் நகரில் உள்ள சக்கார்பாக் விலங்கியல் பூங்காவில் இருந்து வண்டலூர் பூங்காவிற்கு கொண்டு வரப்பட்டது. பொதுவாக காட்டுப்பகுதியில் விடப்படும் சிங்கங்கள் மாலை நேரமானதும் கூண்டிற்கு தானாக திரும்பி வந்துவிடும். ஆனால் புதிதாக விடப்பட்ட ஆண் சிங்கம் மாலை நேரமாகியும் கூண்டிற்கு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் மாயமான சிங்கத்தை தேடும் பணியில் ஈடுபட்டனர். மாயமான சிங்கம் சிங்கங்கள் உலாவிடும் பகுதியில் உள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் வெளியில் எங்கும் செல்லவில்லை என்றும் பூங்கா அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கும் கூட்டத்தை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டை கபடீகரம் செய்ய நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னென்னே தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணலாம்னு பார்க்கறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். தம்மை பற்றி திட்டமிட்டு பொய்கள் பரப்பப்படுவதாகவும் தமது செயல்களால் பதிலடி கொடுப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். என்னை பற்றி என்னென்னவோ பொய்களை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க, இப்பவும் பரப்புறாங்க. நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால மட்டுமே பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறேன். சாதி பெயர்களின் இறுதி எழுத்து இர் என முடியும் வகையில் மாற்றம் செய்து மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கச் செய்ய வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவின் எதிரொலியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நாமக்கல் மாவட்ட பரப்புரை பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் கட்சித் தலைவர்களின் பரப்புரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள இருந்த இடம் நெடுஞ்சாலை என்பதால் அனுமதி மறுத்துள்ள காவல்துறை தனியாருக்கு சொந்தமான இடங்களை தேர்வு செய்து அனுமதி கேட்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியின் பயண திட்டம் மாற்றப்பட்டு திருச்செங்கோடு குமாரபாளையத்தில் வரும் புதன்கிழமை பரப்புரை செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கிருஷ்ணகிரியில் இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ரோட் ஷோ நடத்தவும் வாகனத்தில் இருந்து பரப்புரை செய்யவும் காவல்துறை அனுமதி மறுத்தது. இதையடுத்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மேடை அமைத்து பொதுக்கூட்டம் போல பிரேமலதா பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜயுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு தாவேக மறுப்பு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜய் மற்றும் அவரது கட்சியினர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியது. இந்நிலையில் டெல்லியை சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. விஜய்க்கு ஆதரவாக துணை நிற்போம் என பாஜக மேலிடம் உறுதியளித்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் ஆளுங்கட்சி தரப்பு விஜயை விமர்சித்தால் பாஜக துணை நிற்கும் என கூறப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் விஜயுடன் பாஜக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான தகவலுக்கு தாவேக தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. அதேபோல தாவேகவை கூட்டணிக்கு அழைக்கவில்லை என பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு விளக்கம் அளித்துள்ளார். 2026 திமுக வீழ்த்தணும்னா நீங்க என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அழைப்பு விடுத்த மாதிரி யாரு சொல்லிருக்காங்க? இல்ல இல்ல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா இதுல உண்மை இருந்தாதான் வர வைக்க வேண்டாம்னா அது ரெண்டாவது. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்ற நீதிமன்றத்தின் கருத்துக்கு தாவேகவினர் தான் பதிலளிக்க வேண்டும் எனவும் குஷ்பு கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கைது செய்வோம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று நீதிபதி கூறியது உண்மைதான் என்றும் தெரிவித்தார். கைது பண்ணுங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய். அது டைரக்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுறாரு. அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமாக நாங்கள் யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்ணுறது செய்ய மாட்டோம்.
இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, விஜய் மீதான நீதிமன்றத்தின் கருத்து குறித்து மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். அதாவது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு விஜய் அவர்களிடம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி விமர்சனம்லாம் பண்ணிருக்காங்க. கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் முடிவு செய்யணும். கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணட்டும். கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு நியாயமாக இருக்கும் என நம்புவதாகவும் கனிமொழி கூறினார். கடல் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள சீமான் மீனவ படகின் மூலம் கடலுக்கு சென்று ஆய்வு செய்த காட்சிகள் தான் இவை. இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அந்த வகையில் அண்மையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கால்நடை மாநாடு, மரங்கள் மாநாடு, மலைகளின் மாநாடு ஆகியவை நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி தூத்துக்குடியில் கடல் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்செந்தூர் சென்ற சீமான் மீனவர்களுடன் படகில் சென்று கடல் பகுதியில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், விஜயை கூட்டணியில் இணைக்க பாஜக முயற்சிப்பதாக கூறினார். விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. இனி வரும் காலங்களில் கவனமா இருக்கணுங்கிறது சரியா இருக்கும். அது மாறி மாறி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம், அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பார்க்குற நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையா இருக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது. பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க. அதிமுக அதான் ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க. கரூர் சம்பவத்திற்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தினார். பீகாரில் தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. வட மாநிலங்களில் இருமல் மருந்தால் உயிரிழப்பு 18ஆக உயர்வு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். 7 முதல் 15 வயதுடைய சிறுவர்களுக்கு ஆதார் அட்டையில் பயோமெட்ரிக் பதிவுகளை மேற்கொள்வதற்கான கட்டணத்தை ரத்து செய்வதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. வங்கி சேவை, அரசு துறை சேவைகள் உட்பட பல்வேறு சேவைகளை பெற ஆதார் அட்டை அவசியமானதாக அமைந்துள்ளது. இதில் பயனர்கள் தங்களது தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் பயோமெட்ரிக் விவரங்களை அப்டேட் செய்ய ஆதார் சேவை மையங்களில் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கான சேவை கட்டணத்தை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் உயர்த்தியுள்ளது. இதன்படி பயனர்கள் பயோமெட்ரிக் அப்டேட் செய்ய கட்டணமாக 125 ரூபாய் செலுத்த வேண்டும். பெயர், பாலினம், பிறந்த தேதி, முகவரி, செல்போன் எண் போன்ற தனிப்பட்ட விவரங்களை ஆதாரில் அப்டேட் செய்ய 75 ரூபாய் செலுத்த வேண்டும். இதற்கு முன்பு இந்த கட்டணம் 100 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் என இருந்தது. இதன் புதிய கட்டண உயர்வு வரும் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 7 முதல் 15 வயதுடைய சிறுவர்கள் பயோமெட்ரிக் விவரங்களை அப்டேட் செய்ய கட்டணம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகை அடுத்த ஆண்டு செப்டம்பர் இறுதி வரை தொடரும் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 22ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனவே அங்கு இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதத்தில் தேர்தல் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி தொடர்கிறது. காங்கிரசுடன் ராஷ்டிரிய ஜனதா தளம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி, மாநில தேர்தல் அதிகாரிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சட்டப்பேரவை தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. வரும் 28ஆம் தேதி வரை சத்பூஜை கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளதால் அதன் பிறகு தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடமாநிலங்களில் இருமல் மருந்தை குடித்ததால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ள நிலையில் ராஜஸ்தானில் மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் மட்டும் இருமல் மருந்து உட்கொண்ட 14 குழந்தைகள் உயிரிழந்தன. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட அம்மாநில அரசு அப்பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட இருமல் மருந்துகளின் 19 மாதிரிகளை சோதனைக்கு உட்படுத்தியது. அதில் 9 மாதிரிகளில் சிறுநீரக பாதிப்புக்கு காரணமாக டைஎத்திலின் கிளைகால் என்ற ரசாயனம் கலக்கவில்லை என்பது உறுதியானது. ஆனால் காஞ்சிபுரத்தில் செயல்படும் சென் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட
கோல்ரிஃப் இருமல் மருந்தில் டை எத்திலின் கிளைகால் இருந்ததை தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் உறுதி செய்தது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய பிரதேசத்தில் சென் பார்மா நிறுவனம் தயாரித்த கோல்ரிஃப் உட்பட அனைத்து இருமல் மருந்துகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 19 மாதிரிகள் விநியோகம் செய்யப்பட்ட 6 மாநிலங்களில் விசாரணை மேற்கொள்ள அம்மாநில அரசு குழு அமைத்துள்ளது. இதேபோன்று ராஜஸ்தானிலும் இருமல் மருந்து உட்கொண்ட 4 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அம்மாநில அரசும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கோல்ரிஃப் மருந்து உட்பட அம்மாநிலத்தில் உள்ள கேசன் பார்மா என்ற நிறுவனம் தயாரித்த 19 மருந்துகளுக்கு ராஜஸ்தானில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கேசான் பார்மா நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ததாக மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி ராஜாராம் சர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பிஸ்கட் வழங்கிய பாஜக தொண்டர் புகைப்படம் எடுத்ததும் அதை திரும்ப பெற்றுக் கொண்ட தருணம்தான் இது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு பாஜகவின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது சிகிச்சை பெறுபவரிடம் 10 ரூபாய் மதிப்பிலான பிஸ்கட் பாக்கெட்டை வழங்கிய பாஜக பெண் தொண்டர் ஒருவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் அந்த பிஸ்கட்டை திரும்ப பெற்றுக் கொண்டார். பாஜக பெண் தொண்டரின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆந்திர பிரதேசத்தில் அரசு மாணவர் விடுதியில் நாயை சிறுத்தை ஒன்று தூக்கிச் சென்ற காட்சிதான் இது. ஆந்திர பிரதேச மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்யாணதுர்கம் நகரில் அரசு மாணவர் விடுதி செயல்பட்டு வருகிறது. வனப்பகுதியிலிருந்து திடீரென வந்த சிறுத்தை ஒன்று அங்கு சாலையில் படுத்திருந்த நாயை தூக்கிச் சென்றது. இந்த காட்சி அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்திய மாணவர், ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் விடுத்த கெடு, இன்று மாலையுடன் நிறைவு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்கா விதித்த கெடு இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முடிவு குறித்து உலக நாடுகளிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சுமார் 2 ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய இஸ்ரேல் காசா போரினை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் 20 அம்சங்கள் உள்ள அமைதி திட்டத்தை முன்மொழிந்தார். இதற்கு இஸ்ரேல் தரப்பில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் வழங்க இன்று மாலை 6 மணி வரை அவகாசம் அளிப்பதாக காலக்கெடு விதித்திருந்தார். அமைதி திட்டத்தில் இடம்பெற்றக்கூடிய முக்கிய அம்சங்களை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த ஹமாஸ் சில விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. கைதிகள் பரிமாற்றத்திற்கான ஆரம்ப விலகல் பாதைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் உறுதிப்படுத்தியதும் போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்றும் பணைய கைதிகள் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் தொடங்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனிடையே மிக முக்கியமான சாதனையின் விளிம்பில் இஸ்ரேல் இருப்பதாக அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் இன்னும் இறுதியாகாவிட்டாலும் அனைத்து பாலஸ்தீன பணைய கைதிகளையும் விடுவிப்பதாக அறிவிப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஹமாஸின் தாமதங்கள் மற்றும் ஏய்ப்புகளை அதிபர் ட்ரம்ப் பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்பதால் பேச்சுவார்த்தை செயல்முறையை குறுகியதாக மாற்றுமாறு பேச்சுவார்த்தை குழுவிற்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் தங்கி உயர்கல்வி படித்து வந்த இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் போலே 26 வயதான இவர் ஹைதராபாத்தில் பல் அறுவை சிகிச்சையில் இளங்கலை பட்டம் பெற்றவர். தொடர்ந்து 2023ஆம் ஆண்டில் உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்றார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் முதுகலை பட்டத்தை முடித்த சந்திரசேகர் அங்கு நிரந்தர வேலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். இதனிடையே பகுதி நேரமாக டல்லாஸில் செயல்பட்டு வந்த எரிவாயு நிலையத்தில் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அவர் பணியில் இருந்தபோது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் சந்திரசேகரை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றார். துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததால் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சந்திரசேகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அந்நாட்டு காவல்துறையினர் சந்திரசேகரின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்கு அனுப்பி வைத்து துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மகனின் உடலை இந்தியா கொண்டுவர உதவ வேண்டுமென
சந்திரசேகரின் பெற்றோர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவரது உடல் விரைந்து கொண்டு வரப்படும் என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் ஒரு வார கால பயணமாக இமயமலை சென்றுள்ளார். தன்னுடைய திரைப்பட பணிகள் முடிவடைந்ததும் இமயமலைக்கு சென்று ஓய்வெடுப்பதையும் தியானம் மேற்கொள்வதையும் ரஜினி வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் வேட்டையின் படம் வெளியாவதற்கு முன்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரஜினி இமயமலைக்கு சென்று வந்தார். கூலி படப்பிடிப்புகள் முடிந்த சமயம் இமயமலை பகுதியில் கனமழை பெய்ததால் அந்த பயணத்தை ரஜினி தவிர்த்திருந்தார். இந்நிலையில் ஒரு வார பயணமாக உத்தராகண்ட் சென்ற ரஜினி ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் தங்கிவிட்டு பத்ரிநாத் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து பாபா குகைக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது.